போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார். புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்களுக்கு இனிய வணக்கத்தையும் இறை ஆசிரியம் விருத்தாக்குகிறேன். இன்றைய நாளில் இயேசு தேர்ந்தெடுத்த 12 சீடர்கள் ஒருவரான புனித மத்தேயுவினுடைய விழாவினை நாம் சிறப்பிக்கிறோம். என்னை பின்பற்றி வா என இயேசு கொடுத்த அழைப்பினை ஏற்றுக்கொண்டவராய், இயேசுவை தன்னுடைய முழுமையான தாளந்துகளை அவருக்காய் பயன்படுத்தி இயேசுவை பின்பற்றியவர்தான் இன்றைய நாளின் புனிதரான புனித மத்தேயு. அன்பிற்குரியவர்களே, மத்தேயுனுடைய விழா நமக்கு கொடுக்கிற செய்தி இயேசு மத்தேயுவிற்கு கொடுத்த அழைப்பிற்கு இணையாகும். ஆகவே தன் அழைப்பை பெற்றுக்கொண்ட மத்தேயுவை போல நாமும் சிறப்பாக நம்முடைய வாழ்க்கையை வாழ இத்திருப்பலியிலே இறைவனிடத்திலே வரம் வேண்டுவோம். தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டும் நம் குற்றங்களை எண்ணி பார்த்து வானக தந்தையிடத்திலே மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்தும் நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்,
ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, வரி தண்டுவோரான புனித மத்தேயுவை சொல்லற்கரிய உமது இரக்கத்தினால் திருத்தூதனாக தேர்ந்தெடுத்தீரே. அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் வலுப்பெற்ற நாங்கள் உம்மை பின்பற்றி உம்மையை உறுதியாய் பற்றிக் கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் எபிசேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4,
இறை வார்த்தைகள் 1-7 மற்றும் 11-13 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறு ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே, எல்லோருக்கும் கடவுளின் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லோருக்கும் மேலானவர், எல்லோர் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாற்றுக்கும் இருப்பவர். கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அழைக்கப்பட்டுள்ளது. அவரே சிலரை திருத்தூதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாற்றிருக்கும் இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லோரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெருமளவுக்கு நாம் முயற்சி அடைவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றுள்ளது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர்தம் கைகளின் வெளிப்பாட்டை விரிவிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவற்றுக்கு சொல்லுமில்லை, பேச்சுமில்லை, அவற்றின் குரலில் செவியில் படுவதுமில்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறைவா உம்மை வாழ்த்துகிறோம், ஆண்டவர் நீர் என போற்றுகிறோம். திருத்தூதர்களின் அருணையும் ஆண்டவரே உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 9 முதல் 13 முடிய. அக்காலத்தில் மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார். அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன், நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை, பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மத்தேயுனுடைய விழாவினை கொண்டாடுகிற அந்த வேளையில் இறைவார்த்தை பகிர்வன் நமக்கு கொடுக்கிற நாம் அறிந்த செய்தி, அதே சமயத்தில் நாம் சற்றும் பாதை மாறாமல் பின்பற்ற வேண்டிய செய்தி என்னவென சொன்னால் இயேசுவை பின்பற்றுதல். எண்ணி பாருங்கள், எப்படிப்பட்ட அழைப்பை மத்தேயு பெற்றுக்கொள்ளுகிறார். இயேசு எப்பொழுதுமே உலகம் காண்பது போல மனிதர்களை காண்பது இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த உலகம் எப்படி மத்தேயுவை பார்த்திருக்கும்? நம்மையெல்லாம் வஞ்சிக்கிற ஒருவன், நம் வேதனை, நம் கண்ணீர், நம் இரத்தத்தை எல்லாம் உருகிற ஒரு மனிதன், நாம் படுகிற வேதனைகளை புரிந்து கொள்ளாமல் வரி வாங்கி தன்னைத்தானே வளர்த்துக் கொள்ளுகிற ஒரு மனிதன், அங்குமிங்கும் அலைந்து தெரியாமல் சுங்கச்சாமுடியிலே அமர்ந்தவனாய் தன் செல்வங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மனிதன். இவன் பாவிக்கு இணை, இவனோடு நட்பு கொள்வது என்பது எண்ணி பார்க்க முடியாத ஒன்று என உலகம் வித்தியாசமான கோணத்தில் மத்தேயுவை பார்த்த பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய பார்வையை பாருங்களே. அவர் மத்தேயுவை வேறு விதமாய் பார்க்கிறார். உலகம் பார்த்தபடி அல்ல. நீ பாவி அல்ல, வரி தண்டுபவன் அல்ல, மக்களை ஏமாற்றுகிறவன் அல்ல. இயேசு கொடுக்கிற மணிமுடியை பாருங்களே. நீ என் பின்னால் என் வார்த்தையை எடுத்துரைக்க அழைக்கப்படுகிற ஒரு திருத்தூதன். இயேசுவினுடைய மனநிலை. நாம் இதே இடத்தில் நம்மையும் வைத்து பார்க்க வேண்டும். இன்றைய நாளிலே நம்மை சூழ்ந்திருக்கிற மனிதர்கள், உறவுகள் நமக்கு என்ன பெயர் கொடுத்தாலும் பட்டம் கொடுத்தாலும், நம்மை ஏசினாலும் வாழ்த்தினாலும், நம்மை மேலே உயர்த்தினாலும் கீழே தாழ்த்தினாலும் கூட நமக்குள் இருக்க வேண்டிய ஆழமான ஒரு புரிதல், இந்த உலகத்தின் பட்டங்களோ பழிப்புரைகளோ என்னை ஒரு நாளும் தாக்கப்போவது இல்லை. ஏனெனில் எனக்குள்ளாய் நான் எவ்வளவு உண்மையோடு கடவுளுக்காய் வாழ்கிறேன் என்பதை மத்தேயுவை அறிந்து வைத்திருந்த அதே இயேசுதாமே என்னையும் அறிந்து வைத்திருக்கிறார், அறிந்து வைத்திருப்பார் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கை. ஒரு அழைப்பை மத்தேயுவுக்கு கொடுப்பதற்கு முன்னால் கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து எண்ணி பார்த்திருப்பார். எப்படிப்பட்டவரை நான் எனக்கு பின்னால் என் பணியை தொடர்ந்து செய்ய அழைக்கப் போகிறேன்,
இந்த மனிதனுக்கு இந்த மக்கள் மத்தியில் இருக்கிற பெயர் என்ன என்பதை இயேசு அறிந்திருக்கிறார். இருந்தாலும் ஒரு நாளும் மக்கள் கூட்டத்தை முன்னிட்டோ பெரும்பான்மை மக்களுடைய கருத்தை முன்னிட்டோ மத்தேயுவை இயேசு மதிப்பிடவில்லை. அவர் தன்னுடைய அளவீட்டிலே மத்தேயுவை புரிந்து கொண்டு மதிப்பிட்டு அளவை கொடுக்கிறார். நமக்கும் அந்த ஒரு ஆசீர்வாதம். இந்த உலகம் நம்மை காண்பது போல இயேசு ஒரு நாளும் காணப்போவது இல்லை, மதிப்பிடப் போவதில்லை, அளவிடப் போவதில்லை. நம்மை உள்ளார அறிந்து வைத்திருக்கிற இயேசுதாமே நம்மை உள்ளார புரிந்து வைத்தவராய் அழைப்பை கொடுக்க போகிறார். இந்த மத்தேயுவை ஒருவேளை அன்று மட்டும் தான் இயேசு பார்த்திருப்பாரா? இல்லை. அவர் அழைத்த எல்லா சீடர்களுக்கும் இது பொருந்தும் அன்பர்களே. ஏதோ ஒரு நாளில் காலையிலே அவர்களை கண்டு மாலையில் எனக்கு பின்னால் வாருங்கள் என சொல்லி சீடர்களாய் உருவாக்கவில்லை இயேசு கிறிஸ்து. 30 ஆண்டு காலம் அவர் அந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார். அந்த மண்ணை, அந்த மக்களை, மனிதர்களை, வாழ்க்கை முறை எல்லாவற்றும் நிறைவாய் அறிந்து வைத்தவர் தாமே அவருடைய கண்கள் கண்ட காட்சிகள் வழியாக, அவர் கேட்டிருந்த செய்திகள் வழியாக பலரை குறித்த தகவல் அவரிடத்தில் இருந்திருக்கும். இந்த மத்தேயுவையும் அவர் கண்டிப்பாய் தெரிந்து வைத்திருப்பார். ஆகவே உரிய நேரம் வந்த பொழுது எல்லா திருத்தூதர்களையும் அழைத்து அதே இயேசு கிறிஸ்து தாமே மத்தேயு இன்றைய நாளிலே என்னை பின்பற்றி வா என அழைக்கிறார். ஒருவேளை மத்தேயுவிற்கு இதிலே நாட்டம் இல்லை என சொல்லி இருந்தால், மத்தேயு விரும்பவில்லை, அவர் சுங்கச்சாவடியிலே அமர்ந்து மக்களுடைய படத்தை எல்லாம் வாங்கி அதில் மகிழ்வதில் மட்டுமே திருப்தி அடைந்த மனிதராய் வாழ்ந்து பழகி இருந்தால் இயேசுவினுடைய அழைப்பை உதறி தள்ளி இருப்பார் அந்த செல்வந்தனை போல, அந்த ஒரு இளைஞனை போல. ஆனால் நான் நாளைக்கு வருகிறேன் என்றோ என் தாய் தந்தை இடத்திலே அனுமதி பெற்று வருகிறேன் என்றோ மத்தேயு இயேசு கொடுத்த அழைப்பை தூக்கி எறியவில்லை, காலதாமதம் செய்யவில்லை. அவர் சொன்ன மாத்திரத்திலேயே என்னை பின்பற்றி வா என சொன்னாரே, அவருக்கு பின்னால் நான் செல்கிறேன் என புறப்பட்டு போனாரே, அது நம்முடைய செயல்பாடாய் இருக்க வேண்டும். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் யார் வழியாகவும் கடவுள் இதே செய்தி அழைப்பை கொடுப்பார். என் மகனே, என் மகளே, என்னை பின்பற்றி வா என சொல்லி அதை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுதான் இன்றைக்கு முதல் வாசகத்தில் மிக தெளிவாக பவுல் எழுதுகிறார். பெற்றுக்கொண்ட அழைப்பிற்கு ஏற்றபடி வாழுங்கள். பெற்றுக்கொண்ட அழைப்பு என்பது என்ன? கிறிஸ்தவனாய் வாழ்வது பெற்றுக்கொண்ட அழைப்பு. ஆனால் அந்த கிறிஸ்தவன் என்கின்ற வார்த்தையை எப்பொழுது நாம் புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுதுதான் வாழ்க்கை மாறும். கிறிஸ்து அவனாய் கிறிஸ்து அவளாய் மாறாதவரை, கிறிஸ்தவம் என்கின்ற ஒரு மதத்தின் உறுப்பினராய் மட்டும் இருப்பதில் திருப்தி காண்கிறவரை நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அலாதியான காரியங்களை கடவுள் செய்யவே முடியாது. ஆனால் மத்தேயு என்கிற மனிதனை அவர் அழைத்த பொழுது அவர் தாமே பெற்றுக்கொண்ட அழைப்பின்படி வாழ துவங்குகிறார். இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை என்பது எனக்கு வேறு. ஆனால் இந்த ஒரு மனிதன், நான் கண்டு நான் கேட்டு வியந்த ஒரு மனிதன் என்னை தேடி வந்து எனக்கு அழைப்பை கொடுக்கிறார் என சொல்லி அவர் உளம் மகிழ்ந்தவராய் இதுவரை பிடித்து வைத்திருந்த எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு, இதுவரை அவர் பிடித்திருந்தார் என்பதை விட அவையெல்லாம் தான் அவரை பிடித்து வைத்திருக்கும். எப்பொழுது விடுதலை கிடைக்கும், எப்பொழுது இந்த வாழ்க்கை முடியும், எப்பொழுது ஒரு புது வாழ்க்கை கிடைக்கும் என சொல்லி காத்திருந்த மத்தேயுவுக்கு இயேசு புதிய கதவுகளை திறந்து வைத்து நீ ஒரு புதிய பாதையில் பயணப்பட சொன்ன பொழுது அவர் தயங்காமல் பயணப்பட்டாரே. நாம் அப்படி பயணப்பட வேண்டும். அப்படி யார் பயணப்படுகிறாரோ அவர் மட்டும்தான் இயேசுவை தன் வாழ்க்கையிலே பிரதிபலிக்கவும், எடுத்துரைக்கவும், நகலெடுக்கவும், சாட்சியாய் வாழவும் முடியும். எண்ணி பாருங்கள், இயேசு அழைத்தவுடன் நேர எங்க போகிறார்? அவருடைய வீட்டுக்கு போகிறார். தன் அழைப்பை அவரை ஆழப்படுத்துகிறார். மத்தேயுவை வீதியிலே அழைத்தவர் வீதியிலே அழைப்பு முடிச்சிடல. ஒரு வரி தண்டுபவனை, ஒரு சுங்கச்சாவடி அமர்ந்திருப்பவனை பாவியாக கண்ட அந்த மக்கள் மத்தியிலே அவருடைய இல்லம் தேடி இயேசு செல்லுகிறார். இது முதல் அதிசயம். அடுத்து பார்க்கிறோமே, அங்கு பந்தியிலே அமருகிறார். அந்த உறவை இன்னும் ஆழப்படுத்துகிறார். ஏதோ கடமைக்கு, என் தேவைக்கு, என் பணிகளை நான் பூர்த்தி செய்வதற்காய் உன்னை நான் அழைத்துக் கொள்ளவில்லை, மாறாக முறையான ஒரு உறவு. அழைக்கிறார், இல்லம் செல்கிறார், விருந்துண்ணுகிறார். அவரோடு சேர்ந்து இன்னும் ஏனைய வரித்தண்டவர்களும் ஒன்றாய் கூடி வரும்படியாக மத்தேயு வழியாக அவர்களையும் அவர் அழைக்கிறார். எல்லாவற்றையும் உடைத்தெறிதல், சமூகம் போட்டு வைத்திருக்கிற தேவையில்லாத படிப்பினைகள், வாழ்க்கை முறை எல்லாத்தையும் உடைச்சு போடுறது. அவங்க கூட பேசக்கூடாது, பழகக்கூடாது, உறவு வச்சுக்கூடாது. இயேசு சொல்லுகிறார், நான் பேசுவேன், அழைப்பேன், இல்லம் செல்வேன்.
அப்படியே சக்கையுடைய வாழ்க்கையில் எது நடந்ததோ அது அப்படிங்க இன்னொரு மறு நிகழ்வாய் இருப்பதை நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துதாமே மத்தேயுவுக்கு கொடுத்த அந்த ஒரு அழைப்பின்படியே நமக்கும் கொடுக்கிறார். பவுல் சொல்லுகிறபடியாக அந்த அழைப்பை நாம் எப்படி வாழப்போகிறோம், இயேசுவை பின்பற்ற போகிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். ஒரு ஊரில் பங்கு திருவிழா நடக்குது. அந்த 3 நாள் 10 நாள் திருவிழா நடக்கிறப்ப ஊரில் எல்லா உறவுகளும் ஒன்று கூடி வரும். ஆலயத்திற்கு போகிறோம், திருப்பள்ளியில் பங்கெடுக்கிறோம், மிக ஆடம்பரமாய் விழா கொண்டாடி தேர் எடுத்து முடிக்கிறோம். அடுத்த ஒரு 11-12 மாதங்கள் எத்தனை பேர் திருப்பள்ளிக்கு போகிறோம்? எத்தனை பேர் உண்மையில் முழுமையான திருப்பள்ளியில் பங்கெடுத்து ஆன்மீக காரியங்களில் நிலைப்படுகிறோம்? இன்னைக்கு இயேசுவை பின்பற்றுதல் என்பது எப்படி மாறி இருக்குன்னு சொன்னா, ஒரு காலத்திற்குள் ஒரு விழாவிற்குள் இயேசுவை முடக்கி வைத்து விட்டோம். பல மாவட்டங்களில், பல மாநிலங்களில், பல நாடுகளில் வேலை செய்வோம். அந்த கிறிஸ்துமஸ் நியூ இயர் வர அன்னைக்கு லீவு போட்டுட்டு வீட்டுக்கு வந்து உறவுகளோடு நல்ல விருந்தொண்டுட்டு ஆலயத்துக்கு போறது மட்டும்தான் இயேசுவை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை முறையாய் மாறிக்கிட்டு இருக்கு. ஓரளவுக்கு வளர்ந்த தலைமுறை இடத்திலே வளர்கின்ற பிள்ளைகளுக்கு பார்க்கிறோமே, இயேசுவை பின்பற்றுதல் என்பது அவர்களுக்கு எப்பயாவது நடக்கிற ஒரு நிகழ்வாய் மாறி போயிருச்சு. இன்னைக்கு மறைக்கல்விகளை பார்க்கிற பொழுது எல்லா பங்குகளிலும் ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அதே ஒரு வேகம், அதே ஒரு ஆர்வம், அதே ஒரு தாகம், அதே ஒரு பயிற்சி இருக்கான்னு கேட்டா இல்லை. இது மறுக்க முடியாது. இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் இயேசுவுக்கு பின்னால் அனுப்பப்படுவதை விட இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் இந்த உலகத்தின் பின்னால் எங்கு பிள்ளைகளை அனுப்பினால் நாளை பிள்ளைகள் பணம் சம்பாதிப்பார்கள் என சொல்லி உலகத்தின் பின்னால் அனுப்புகிற ஒரு சூழல் இல்லை என்பர்களே. இயேசுவை பின்பற்றுகிற ஒருவர் எப்படி இருக்க வேண்டும்? மத்தேயுவை போல முழுமையாய் பின்பற்ற வேண்டும். படிப்பு வேணாம், செல்வம் வேணாம், எதுவுமே அப்படி சொல்ல வரல. ஆனால் இயேசுவை பின்பற்றுவதற்கு இணையாக மற்ற காரியங்கள் தடுக்குன்னு சொன்னா அது ஒரு நாளும் நமக்கு முக்கியமா இருக்கக்கூடாது. பவுல் எழுதுகிறார் பாருங்களே, ஒரே உள்ளம், ஒரே மனம், ஒரே நோக்கம், ஒரே இலக்கு கொண்டவர்களாய் நீங்கள் வாழுங்கள்னு சொல்லி அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுகிறோமா? கண்டிப்பாக இல்லை. எதற்காக மத்தேயுவை அழைச்சி இயேசு தன் காலத்துக்கு பின்னாடி பணியை செய்ய சொன்னாரோ, இன்னைக்கு அந்த பணி தோல்வி அடையுது. இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுது நாம் புதியவர்களாய் மாறுவோம், நாம் பழமையாய் மாறிவிட்டோம் என்பதை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுதுதான் இயேசுவை பின்பற்றுவதில் ஒரு தொய்வு ஏற்பட்டிருப்பதை நாம் மறுக்கவே கூடாது. அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை தேவைகளுக்காக தேடுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. இயேசுவை அதிகாரத்திற்காக தேடுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. இயேசுவை பணத்திற்காக தேடுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. ஒன்றுமே முடியவில்லை, ஆலயத்துக்கு போனால் ஏதாவது உதவி கிடைக்கும் சொல்லி கூடுகிற கூட்டம் இருக்குது. ஆலயத்தில் இருக்கிற 1000 பேருக்கு முன்னால் நாம் அங்கே செல்கிற பொழுது நம்முடைய பணம், நம்முடைய கௌரவம், நம்முடைய பதவியை உயர்த்தும் என சொல்லி ஆதாயத்திற்காக தேடுகிற கூட்டம் இருக்கு. உண்மையா இயேசுவை தேடுகிறவர்கள் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதை ஏற்றுக்கணும், அது உண்மை. இன்றைய நாளில் மத்தேயுடைய விழாவளியாக சொல்லுகிற செய்தி அதுதான். இன்னைக்கு கடைசியா பவுல் சொல்கிறார் பாருங்களே, இந்த கிறிஸ்துவனுடைய மறைவுடலை நாம் கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னா ஒரு மனிதன் தன்னுடைய சிந்தனை, சொல், செயலிலே இயேசுவை பின்பற்றுவனாய் மாற வேண்டும். இயேசுவை பின்பற்றுவது என்பது என்ன? முதலில் இயேசுவை அறிந்து கொள்ளுதல். இரண்டாவது, அறிந்து கொண்ட இயேசுவை உள்வாங்குதல். மூன்றாவது, சமரசமில்லாமல் அந்த இயேசு கிறிஸ்துவை வாழ்ந்து காட்டுதல். நாலாவது, அதற்கப்புறம் மற்ற காரியங்களை பார்த்துக்கிறது. எப்படி இயேசு வாழ்ந்தார்? எல்லாம் முன்மாதிரி. இயேசு ஏற்றுக்கொண்டாரே, அப்படி ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது மட்டும்தான் நாம் இயேசுவை பின்பற்றுவதற்கு சமம். நம்முடைய உறவுகளை கடந்து நாம் கூடி வருகிற பொழுது எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிறோமா? இல்லை. இயேசு மன்னித்தாரே, எல்லாரையும் நிபந்தனை இல்லாமல் நாம் மன்னிக்கிற பொழுது அது பின்பற்றுவதற்கு சமம். நாம் மன்னிக்கிறோமா? இல்லை. தன் கரங்களை விரித்தவர் அப்படியே தன்னை ஒப்புக் கொடுத்தாரே, அப்படி நாம் ஒப்புக் கொடுக்கிற பொழுது இயேசுவை பின்பற்றுவதற்கு சமம். ஒப்புக் கொடுக்கிறோமா? இல்லை. தன் அலுவலர்களுக்கு மத்தியில் ஜெபம் செய்தாரே, ஜெபம் செய்கிற பொழுது அவரை பின்பற்றுவதற்கு சமம். நாம் ஜெபம் செய்கிறோமா? பட்டமும் பெயரும் புகழும் மக்களும் தேடி வந்த பொழுது தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்வதில் மகிழ்ச்சி கொண்டு தனிமையில் இருந்தாரே, அப்படியாக நாம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்வதில் மகிழ்கிறோமா? இல்லை. இப்படி இயேசுவின் வாழ்க்கையில் நாம் படிக்கிற, காண்கிற எதையுமே நாம் நகலெடுக்காத போது, பின்பற்றாத பொழுது எந்த வகையில் இயேசுவை பின்பற்றுகிற மக்களாய் நாம் மாற முடியும்? இந்த நாளின் சவால் அதுதான். இயேசுவை பின்பற்றுவேன் சொன்னவர்கள் இயேசு நடந்த அதே பாதையில், அதே பாதச்சுவடுகளில் நடக்க வேண்டும்.
அப்படி நடக்கிற பொழுதுதான் மத்தேயுவை போல நானும் அவரை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு பின்பற்றினேன் என சொல்ல முடியும். எப்படி பின்பற்றினார் மத்தேயு? இயேசுவுக்காய், மெசியாவிற்காய் காத்திருந்த ஒரு கூட்டத்திற்காய் தன்னுடைய நூலை எழுதுகிறார். பழைய ஏற்பாட்டின் மேற்கோள்கள் எல்லாம் நிறைய காண்பிக்கிறார். நீங்கள் காத்திருக்கிற மெசியா இவர்தான் என சொல்லி இயேசுவின் காலத்தில் மட்டுமல்ல, இயேசுவின் காலத்தை தொடர்ந்து வந்த காலத்தில் மட்டுமல்ல, நூற்றாண்டுகளை கடந்தும் கூட இன்றும் மத்தேயு எதற்காக அழைக்கப்பட்டாரோ அந்த பணியை உங்களுக்கும் எனக்கும் நிறைவாய் இந்த வார்த்தையின் வழியாக செய்து கொண்டிருக்கிறாரே, அதுதான் இயேசுவை பின்பற்றுவதற்கு சமம். நம்முடைய பின்பற்றுதல் எத்தனை நாளுக்கு இருக்க போகுது? நல்ல ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பமாக இருப்பாங்க. பொண்ணுக்கோ பையனுக்கோ நல்ல வரன் கிடைக்குதுன்னு சொன்னால் அந்த குடும்பத்தை தூக்கி உயர்வாக பேசிட்டு எந்த மதத்தை சார்ந்திருந்தாலும் அந்த மதத்திற்கு மாறி போகிறவங்கள பார்க்குறது இல்லையா? அல்லது வேறு மதங்களை சார்ந்திருந்தாலும் கூட நிறைய கொடுக்குறாங்கன்னு சொன்னால் பேருக்கு ஒரு திருமுழுக்க வாங்கிட்டு, பேருக்கு நாக்கு நட்டி நன்மை வாங்கிட்டு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாய் மாறி ஏன் கோயிலுக்கு வரனே தெரியாமல் வந்துட்டு போகிற மக்களை நாம் பார்ப்பதில்லையா? இது பின்பற்றுவதற்கு சமம் கிடையாது. பவுல் சொல்லுகிறாரே, எனக்குள் வாழுகிறவர் அவர், என் மனநிலை அவருடையது, பேசுவதும் செயல்படுவதும் நான் அல்ல அவரேன்னு சொன்னாரே. இயேசுவில் காண்பதை நம் வாழ்க்கையில் எப்பொழுது செய்ய துவங்குகின்றோமோ அதுதான் அவரை பின்பற்றுவதற்கு சமம். அதுதான் உண்மையான சீடத்துவ வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை மத்தேயு வாழ்ந்தார், வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். நாமும் வாழ அழைக்கப்படுகிறோம். அந்த ஒரு ஆசீர்வாதத்தை இறைவன் இந்த பலியின் வழியாக நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக. ஆமென். என் உடல் மனம் அறிவுடன் சிந்தனை ஆற்றல் யாவும் அர்ப்பணம் தந்தேன். என் உடல் மனம் அறிவுடன் சிந்தனை ஆற்றல் யாவும் அர்ப்பணம் தந்தேன். காலமும் திறமைகளும் பாச உறவுகளும் பணிகளின் மன நிறைவும் ஆன்மீக தாகமும் எல்லாம் நீயே தந்தது, உம் அருள் இன்றி நிறைவில்லை. எல்லாம் நீயே தந்தது, உம் அருள் இன்றி நிறைவில்லை. நீ இருந்தால் குறைவில்லை, நீ இருந்தால் எதிலும் குறைவில்லை. நீ இருந்தால் குறையில்லை, நீ இருந்தால் எதிலும் குறைவில்லை. இருப்பதெல்லாம் இருப்பதெல்லாம் உமதன்று இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மத்தேயுவின் விழாவை கொண்டாடும் நாங்கள் எம் வேண்டல்களையும் பழி பொருட்களையும் உம்மிடம் கொண்டு வந்து பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் திருத்தூதர்களின் போதனையால் நீர் வளப்படுத்திய நம்பிக்கையில் உமது திரு அவையை கனிவுடன் கண்ணோக்குவீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோ. அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக இன்றும் இம்மன்னகத்தில் விளங்கவும் மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும் அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினே. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி மகிழ்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மார்பனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்தும் தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாய் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் உமது திருமுக ஒளியின் உடையச்சரலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்றைய நாளில் நாங்கள் விழா எடுக்கிற புனித மத்தேயும், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராக எல்லா புனிதரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளுமாறு உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் இன்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டும் இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை இனத்திலும் இருந்து எங்களை விடுவித்தும் எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்றும் யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாகும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, என்னை பின்பற்றி வா என நமக்கும் அழைப்பு கொடுக்கிறவர். திருவுடலாய் திருரத்தமாய் அவருடைய அழைப்பினை பின்பற்ற நமக்குள் ஆற்றலாய் எழுந்து வருகிறார். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித மத்தேயு தமது இல்லத்தில் மீட்பரை விருந்தினராக மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். மீட்பளிக்கும் அம்மகிழ்ச்சியில் பங்கு பெற்ற நாங்கள் நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மீட்புக்கு அழைக்க வந்த கிறிஸ்துவின் திருவுணவால் இன்றும் புத்துயிர் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஜென்ம பாவம் இல்லாமலே உற்பவித்த ராக்கினியே, ஜென்ம பாவம் இல்லாமலே உற்பவித்த ராக்கினியே, நாங்கள் எல்லாம் உன் பாதத்தை நாடி வந்தோம் நாயகியே. மரியே மரியே, ஆதரிப்பாய் ஸ்தோத்திரமே. பேய்மயங்கும் பாவவழி நின்று எம்மை காத்திடுவாய். பேய்மயங்கும் பாவவழி நின்று எம்மை காத்திடுவாய். தூய வெள்ளி மாலரை போல் தோன்றி நீயே பூமிதனில். மரியே மரியே, ஆதரிப்பாய் ஸ்தோத்திரமே. ஆதரிப்பாய் ஸ்தோத்திரமே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.